2 அடிமை நாய்களும் தெளிவா ஸ்கெட்ச் போட்டு நல்லா போய் சொல்லி உன் மூஞ்சில கரிய பூசிட்டாங்க விஜி. மா நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேமா. இவளுங்க சொல்றது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் குடும்பம் பண்ண தாங்க மாட்டேம்மா. அப்புறம் நீங்க ஆசையா வளர்த்த இந்த மகளை இழக்க வேண்டியது இருக்கும். ஏய் தங்கம், அழாதடா. அப்படிலாம் விட்டுற மாட்டோம். உன் மேல சின்ன கீரை கூட விழாத அளவுக்கு பாத்துக்கிட்டோம்டா. வேற வழியே இல்ல. நான் அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். என்னை அடிச்சு கொடுமைப்படுத்த போறாங்க. இனி உன் பொண்ணு கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் தான் வரும். இவளுங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. அழுகையா வருதுமா. ஏதாச்சும் பேசுமா. விஜி, இப்படி தோத்து போன மூஞ்சி என்னால பார்க்க முடியல. கன்றாவே இருக்கு விஜி. ஏதாவது பண்ணு. யார் யார் தோத்து போயிட்டாங்க? இன்னும் 30 நாள் முடியல. பரமபத விளையாட்டுல பாம்பு இருக்கும், ஏணி இருக்கும். இப்ப அவளுக்கு அதிர்ஷ்டம். ஏணில ஏறி மேல போயிட்டாளுங்க. பாம்பு கிட்ட சிக்காமையா போயிருவாளுங்க. ஒரே கொத்து கதறிட்டு வந்தே கால்ல விழுவாளுங்க. அவளுங்க அடிச்ச 2 விஷயத்தையும் எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாருங்க. எப்படி விஜி? முதல் விஷயம், என் பொண்ணோட வாழ்க்கைய அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன். என்ன சொன்ன அந்த பையனோட அப்ப? என் பொண்ண அவன் வீட்டுக்கு அனுப்பணுமா? என் பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் அடுத்தவன் வீட்டுல போய் தலை குனிஞ்சிருக்க விட மாட்டேன் நானு. என்ன பண்றேன்னு பாருங்க. இப்ப என்ன பண்ண போற விஜி? நம்ம வசமா சிக்கிட்டோம். நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நடந்ததை மாத்த முடியுமா? ஏன் மாத்த முடியாது? கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்க உதிக்க வைப்பேன். கடல் அலைய நிறுத்தி காமிப்பேன். சூறாவளி காத்த பிடிச்சிட்டு வந்து என் வீட்டை அடைச்சு வைப்பேன். இன்னைக்கு கதையே மாற போகுது. 2 மருமகளையும் தரதலையும் ஒழித்து விடு விஜி. ஆமாமா, இவளுங்க வீட்ல இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. துரத்தி விடுமா. இனி இந்த வீட்டுல அவ்வளவு தான் நிம்மதி இருக்காது. பொறியில மாட்டின எலியாட்டம் எப்படி சிக்கி சின்னாவிடமாக போறாங்கன்னு பாரு. சவாஸ் விஜி. ஏய், என்னாச்சு? என்னங்க ஏதோ பண்ண போறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவங்களால நம்ம கிட்ட தோத்து போனதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் பயப்படாத. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. யோ ஆயா, என்ன பதட்டமா வர? ஸ்வீட் கார்ன் சாப்பிடுறியா? என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? என் குடும்ப கௌரவம் என்னத்துக்காக இருக்கு? என் பையன் வாழ்க்கை. என் பொண்ணு உன் வீட்டுக்கு அனுப்பணுமா? இல்ல இல்ல இல்ல, எங்க பையனே உங்க வீட்டுல இருக்கட்டும். நீங்களே பாத்துக்குங்க. அப்படி வா வலிக்கு. சரி, உன் பையனுக்கு ஒரு 20 பவுன் நகையும் ஒரு BMW காரும் வாங்கி கொடுத்துட்டியா? இல்ல கனி, ஏறிமா. இல்ல இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு நல்லாவே தெரியும். செஞ்சிடறேன். கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றோம். இப்ப கிளம்பு. என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டு அவளை கொண்டு இந்த சோஃபால உட்கார வைக்க போறியா? இது சோஃபா இல்லடி, இது என்னோட ராஜ்யம். அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து யாரும் வாங்க முடியாது. கண்ட நாய் எல்லாம் இங்க வந்து உட்கார முடியாது. என்ன பாக்குற? என்ன நடக்குன்னு தெரியல. இல்ல சொல்லிருங்கம்மா. சஸ்பென்ஸ் தாங்காம செத்துற போறாங்க. இப்ப எதுக்கு என்னை வக்கீல கூட்டு வந்திருக்கீங்க? உங்க பையன் மேல அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் பையன் மேலையா? என்னன்னு? உங்க பையன் அந்த வீட்டு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம கொலை முயற்சியும் பண்ணியிருக்கான். ஏமா 2 பேருக்கு கல்யாணம் வச்சுனாலும் பேசியிருக்கோம்ல, அப்பதான் பொய் கேஸ் கொடுத்துருக்கீங்க. பொய் கேஸா? அத்தனை உண்மை. அம்மா கனி, ஜட்ஜு முன்னாடி என்ன சொல்லுவேன்?
ஜட்ஜையா ஜட்ஜையா, இவர் பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு. நானும் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு நம்பி போனேன். நான் குடிக்கிற ஜூஸ்ல வேணிக்குன்னே மயக்க மருந்த கலந்து எனக்கே தெரியாம என்ன ரேப் பண்ணிட்டாரு. இதுக்கு எனக்கு நீதி கிடைக்கணுங்கய்யா. என் வாழ்க்கையே போச்சு. என்னம்மா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? சம்பந்தம் பேசி முடிச்ச பிறகு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வக்கீல் சார் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் கேளுங்க உங்களை. இங்க பாருப்பா, பொண்ணு மைனர், பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நீ எந்த வக்கீல்கிட்ட வேணா போ, என்ன வேணா பண்ணு, உன்னால எதுவும் பண்ண முடியாது. என் பொண்ணு வாளா வெட்டியா வீட்லயே இருந்தாலும் சரி, உன் பையனை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன். உனக்கு நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் டைம். யோ, உன் பையன் வீட்டோட மாப்பிள்ளைய வரணும். இல்ல கனி செப்பு ஜட்ஜையா ஜட்ஜையா. போதும், மீதியை ஜட்ஜி முன்னாடி சொல்லிக்கலாம். உட்காருமா. We will meet in the court. அத்தாடி, இந்த பொம்பளை 100 வைக்கிறேன் புரோட்டா போட்டு சாப்பிடுவாளாட்டு தெரியுதே. கனிமா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, பரமபதத்துல ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும். பாம்பு கொத்துச்சா, கீழே வந்தாங்களா? வந்துதானமா ஆகணும். என்னையே எங்க அண்ணன் கிட்ட அடி வாங்க வச்சுட்டீல. அத நினைச்சா இன்னும் எனக்கு தலை சுத்துது. என் அண்ணன் கையாலே உன்னை அடி வாங்க வச்சு இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறன்னு மட்டும் பாருடி நொன்னியாரே. அத்தை, எங்களை ஏமாத்துறதா தோக்கடிக்கிறதா நினைச்சு உங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே அழிச்சிட போறீங்க அத்தை. இது நல்லதுக்கு இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏண்டி, என் முன்னாடி பம்மிட்டு இருந்த நீ அவ கூட சேர்ந்து புத்தாட்டம் ஓடிட்டு இருக்கிற. இனிமேல் நோ ரியாக்ஷன், ஒன்லி ஆக்ஷன். என்ன விஜி, நோ ரியாக்ஷன் ஒன்லி ஆக்ஷன் தான் சொன்னேன். இப்போ வெறும் ரியாக்ஷன் தான் இருக்கு, ஆக்ஷனே காணுமே. இருப்பா, அம்மா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்க வேணாமா? நம்மளும் எல்லா விதத்திலயும் அட்டாக் பண்ணியாச்சு. புதுசா வச்சு செய்ய கண்டென்ட் வேணும்ல. சம்மந்தி, என்ன கண்டென்ட் வந்துருச்சுல்ல. ஆடு கரெக்டான தேதிக்கு தப்பா வந்து மாட்டிருக்கு. மாட்டினா மஞ்சமாக்கா. என்ன சொல்லாம கொள்ள வந்திருக்க? இன்னும் சோறாக்கல, போயிட்டு நாளைக்கு வா. அது இல்லைங்க, பொண்ணுக்கு போடுறான்னு சொன்ன மீதி நகையை கொண்டு வந்திருக்கேன். யோ, அத முதல்ல சொல்ல முடியா? கனிமா, தாத்தாக்கு சேர் போடு. உட்காரியா உட்காரியா. அதெல்லாம் பரவாயில்லைங்க, இருக்கட்டும். வேண்டாமா, விடு. சரி, நகையை கொடு. என்னைய கை பின்னாடி போகுது. பொண்ணை பார்த்துட்டு அவ முன்னால கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அவ இப்ப இங்க இல்ல, நீங்க எங்க கிட்டே கொடுத்துட்டு போங்க. அது இல்ல. என்ன அது இல்ல இது இல்ல? உன் நகை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். உன் நகை எடுத்து கிளம்பு. உன் பொண்ணு இந்த வீட்டுல எப்படி நிம்மதி வாழ்ந்துடா பாத்துக்கலாம். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இந்தங்க சம்மந்தி வச்சுக்க. கொடு. சரி, வந்துட்டேன். கூட்டிட்டு கிளம்பு. வரும்போதே சர்பஸ் சாப்பிட்டேங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கிளம்புறீங்களா? என்னமா பண்ற? ஏமா கழட்டிட்ட? போட்டுக்கோ. வேண்டாமா. ஏமா? அன்னைக்கு அவ ட்ரெஸ் எடுத்து போட்டதுக்கே நான் அவ்வளவு அசிங்கப்படுத்தினா, இன்னைக்கு இத போட்டேன்னு தெரிஞ்சா உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துவாமா. வேண்டாம். யாரு என்னடி சொல்றது? இது நம்ம வீட்டுக்கு வந்த நகை, நமக்கு தான் சொந்தம். நீ முதல்ல வெளியில வா. ஏய், வெளிய வாங்கடி. நீ கழுத்துல போடுமா. என் பொண்ணுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா தானே இருக்கும். உங்க அப்பா செலக்ஷன் இல்ல? அப்பா கொடுத்ததா? அப்பா வந்ததை சொல்லவே இல்ல. அம்மா கரெக்ட் டைத்துக்கு வந்தாரு. என் பொண்ணுக்கு சீர்வரிசை காய்ச்சல. மாமா, அது உங்க உழைப்புல உங்க பொண்ணுக்கு போடணும். இப்படி மருமகளோட நகையை புடிங்க உங்க பொண்ணுக்கு போடுறீங்களே, வெக்கமா இல்ல? அதனடி, உங்க நகை எங்க நகை? எங்க வீட்லயே உட்காந்துட்டு 3 நேரமும் ஊசி சோறு திங்குறீங்களே, அப்ப வெக்கமா இல்ல?
எங்க வீட்லயே இருந்துட்டு தீபாவளி பொங்கல்னு புது துணி வாங்கி கட்டிக்கிறீங்களே அப்ப வெக்கமா இல்ல? என் பையன் சம்பாதிச்சு கொடுக்குற காசுல பூவை போட்டு வச்சுக்கிட்டு மினுக்குறீங்களே அது வெக்கமா இல்ல? ஆனா உங்க நகை மட்டும் பத்திரமா பீரோலயே இருக்கணும் அதானே? தெளிவான பதில். யூ கண்டினியூ விஜி. மா நம்ம தான் இப்படிலாம் நினைக்கிறோம், ஆனா இவளுங்க அப்படி நினைக்கல. அழுதழுதே காரியத்தை சாதிச்சிடறாளுங்க. இந்த கன்றாய் பிடிச்ச நகைய நீயே வச்சுக்கோ. ஏய், என் பொண்ணு ஆசையா ஒரு நகை போட்டு பார்க்கலான்னு பார்த்தா உங்க 2 பேத்துக்கு கண்ணு பொறுக்கல. கழட்டி கொடுத்துருமா? இல்ல போட்டுக்கிட்டோம், கழட்ட வேண்டாம். ஸ்ரீமதி என்ன சொல்ற? உங்க அப்பா வெயில்லயும் மழையிலயும் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த நகையை உனக்கு கொடுத்திருக்காரு. அசால்ட்டா அவளை போட்டுக்க சொல்ற? போட்டு பார்க்கணும் தானே கேக்குறாங்க, போட்டு பார்க்கட்டும். என்ன நொன்னியாரே, வயிறு எரியுதா? இது என் கழுத்துல இருக்கிறது உன் கண்ணுக்கு பொறுக்கலையா? நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணுவேன். எங்க அம்மா கிட்ட சேலஞ்ச் பண்ணில, ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு ஓட்டி ஓட்டி போயிரு, இல்லனா அவளும் கஷ்டப்படுவா, உன்னையும் சேர்ந்து கஷ்டப்பட வைப்பேன். உன்னால ஸ்ரீமதி ரொம்ப கஷ்டப்படுறான் பாவம். பட் யூ நோ, நீ இருந்தாலும் கஷ்டப்படுவா, இல்லைனாலும் கஷ்டப்படுவா. இனிமேல் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நரகம்தான். என்னாச்சு ஸ்ரீமதி? ஒண்ணும் இல்லைங்க. இது சரி வராது. 30 நாள் என்ன 30 செகண்ட்ல இவங்களை முடிக்கிறா. வேணாங்க, நீங்க எனக்காக அவங்க கிட்ட போய் பேச வேணாம். நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் பேசுறீங்க, ஆனா அவங்க என்ன இன்னும் அதிகமா தான் கொடுமை பண்றாங்க. உங்ககிட்ட இருக்க பணத்திமுறை, ஈகோ இதெல்லாம் மாறாத வரைக்கும் எதுவுமே மாறப்போறது கிடையாது. இது அப்படியே விட்டுருங்க, நடக்கிறது நடக்கட்டும். இப்ப என்னதான் ஆச்சு? ஏ கனி, பிளேட் இப்படி தூக்கி போட்டு போற? படிச்ச பொண்ணுதான் நீ. இது கழுவுறது தானே உங்க வேலை, அதுக்கு தானே இங்க வந்திருக்கீங்க. அத மட்டும் பாருங்க சரியா? இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசினேன்னு வை கனி. ஹே, என்ன கோவப்படுற? அதெல்லாம் நீ பண்ண கூடாதே. எனக்கும் கோவம் வரும். கோவம் வந்தா என்ன பண்ணுவ? மிருதுலா கூப்பிடுவியா? கூப்பிடு, அவங்களும் வரட்டும். கனி, என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற. ஒழுக்கமா இங்கிருந்து போயிடு. ஹலோ, இது எங்க வீடு, உங்க அப்பா வீடு ஒண்ணும் கிடையாது. நான் எங்க வேணாலும் இருப்பேன். சரி அது இருக்கட்டும், என்ன என்னவோ பண்ணுவேன்னு சொன்னியே, என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன அடிச்சிட்டல அம்மா? என்னமாச்சு? அம்மா, தட்டு கருவ போட்டதுக்கே நான் அடிக்கிறாமா. என்ன தைரியம் உனக்கு? ஏன் மட்டும் எதுக்கு அடிக்கிற? இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இது உங்க அப்பா ஆசையா வாங்கி கொடுத்த நகை தானே? இது என்ன பண்றேன்னு பாரு. நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதா என்கிட்ட இருந்த 10 மாட்டையும் வித்து உனக்கு நகையா போட்டிருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணும் தாயி. அதையமா தூக்கி போடுற? தங்க வைக்கிற விலையில அதை எடு, அதை வித்துட்டு உனக்கு வேற நகை வாங்கி தரேன். அடியே, என் பொண்ணு மேல கை வச்சிட்டீல, இந்த நகையே நீ மறந்துரு. உங்க அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு 10 பவுன் போட சொல்லு. ஏன்னா இந்த நகை உன் கணக்குல வராது. ஏய், அப்பாவோட உழைப்பு இப்படி அட்டை மாதிரி உரியறீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன பண்ண என்ன நிம்மதியா இருக்க விடுவீங்க? உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்காளே புது மருமக, அவ இந்த வீட்டை விட்டு ஓடணும். இல்ல உன்னை மாதிரி அடிமனை என் காலில் விழுந்து கிடக்கணும். அது பண்ண வைக்க முடியுமா உன்னால? முடியாதுல்ல. அப்போ வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ இதெல்லாம் அனுபவி. உங்க 2 பேத்துக்கு இனிமேல் இது வீடு கிடையாது, கருங்காடு. இனிமேல் ஒவ்வொரு அடியும் பார்த்துதான் எடுத்து வைக்கணும். இனியும் பொறுமையா இருக்க முடியாது. என்ன தடுக்காத ஸ்ரீமதி. வெளியே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.